ஒரு கிளாஸ்ல அழுக்கு வாட்டர் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நல்ல பியூர் வாட்டரா ஆக்குறது? ஒண்ணு அதை ஃபுல்லா கீழே ஊத்திட்டு நல்ல வாட்டர் எடுக்கலாம். இல்ல முடியாது அப்படின்னா அந்த அழுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய கிளாஸ்லயே தொடர்ந்து நம்ம நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு தண்ணி மட்டும் மிஞ்சும். இதே மாதிரிதான் நம்மளுடைய உள்ளம். நம்மளோட உள்ளத்துல முழுசா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு. நெகட்டிவான விஷயங்களும் பயமான விஷயங்களும் தான் நம்மளோட உள்ளத்துல இருக்கு. இதை எப்படி சுத்தப்படுத்துறது? அதை கலட்டி சுத்தப்படுத்தி எல்லாம் மாற்ற முடியாது. அதிகமா பாசிட்டிவான தாட்ஸையும் பாசிட்டிவான விஷயங்களையும் உள்ள நம்ம கொடுக்கும்போது இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகும். ஒரு பயம் இருக்கா? அப்போ அல்லாஹ் இதை பார்த்துப்பாங்க. அல்லாஹ் கிட்டதான் எல்லா சக்தியும் இருக்கு. அல்லாஹ் சரி பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையை நம்ம கொடுக்கும்போது அந்த பயம் போயிடும். நமக்கு எந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் தோன்றினாலும் அப்ப அல்லாஹ்வை நம்ம முன்னிறுத்தும் போது பாசிட்டிவா நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய கல்பு சுத்தமாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய கல்பு சுத்தமானதாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் லேசானதாக இருக்கும். நம்ம மனசு அமைதியானதாக இருக்கும்.